பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சு பின்னாடி இருக்கிற ஒரு சூப் கடை, அன்னை சூப். பல ஆண்டுகளாக வந்துட்டு நம்ம மெரினா பீச்சில் வந்துட்டு நடைப்பயிற்சி போயிட்டு உடம்பை குறைக்கணும் செய்யணும். இந்த மாதிரி உள்ள ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலிகை சூப்பு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப் அண்ட் ஜூஸ் வகைகள் வந்து ரொம்ப ரொம்ப காலமாக வச்சுருக்கிற மிஸ்டர் பரணி அவங்களுடைய கடைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இது எதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் அவேர்னஸ் அந்த ஒரு விஷயத்துக்காகவும், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ என்ன மாதிரி ஆட்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் உடையவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த வெயிட் வேறு, இன்றைக்கி நான் இருக்கிற வெயிட் வேறு. அதாவது எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன். இந்த மாதிரி வந்து என்னுடைய விஷயத்துலேயே நடந்திருக்கு. என்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஒபிசிட்டியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடலில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் உபயோகமாக இருக்கும்ன்ற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடல் ஆரோக்கியம்ன்றது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி நம்மளுடைய உணவு வகைகளில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அடங்கி இருக்குது. இன்றைக்கி நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள், ரொம்ப நம்ம சமப்படவே வேண்டாம். இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருக்கிறார் சார். இதை ஒரு 20-25 வெரைட்டிக்கு மேலே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எளிமையாக நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். இங்கே சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க ஒரு வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ இங்கே வந்து எப்படி இருக்குன்றது வந்து அவங்களோட அனுபவ ரீதியாக வந்து கூட அவங்க வந்து பயனடையலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு, இதில் நம்ம எல்லாருமே தவறுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம். இதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் 10 இயர்ஸ் பேக் வந்து என்னோடய வெயிட் எப்படி இருந்தது, இன்றைக்கி என்னோடய வெயிட் எப்படி இருக்குது. ஸோ இதுக்கு முழுக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லேசினஸ் கிடையாது. என்னோடய லேசினஸ் வந்து ஒபிசிட்டிக்கு அப்புறம் வந்தது தான் என்னோடய லேசினஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய அலட்சியத்தன்மை தான். ஸோ பார்த்துக்கலான்றது இன்றைக்கி காலம் போன பிறகு இன்றைக்கி உடம்பு குறைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு தன்னம்பிக்கை வருது. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே ஒரு 40 கிலோ குறைக்கணுன்ற ஒரு உத்வேகம் வந்து இப்போ வந்ததுக்கப்புறம் தான் என் மனசுலேயே பட்டதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பரணி சார் அவர்கிட்ட பேசுகிறோம். இப்போ நீங்களே பார்க்கலாம், இது இட்லி, தோசை, பொங்கல் வடைக்குண்டான கூட்டமே கிடையாது. ஸோ டோட்டலாக உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு சூப் வகைகள், அப்புறம் வந்து ஜூஸஸ், இதுக்காக கொடுக்கறதுக்காக இத்தனை பேரும் வந்து இருக்கிறாங்க. வணக்கம் சார். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட உரிமையாளர் ஃபவுண்டர் ஆஃப் அன்னை சூப்ஸு எவ்வளோ பேருக்கு வந்து இன்றைக்கி உபயோகமாக வந்து இந்த ஹெல்த் விஷயம் ஒன்று அதை வந்து ரொம்ப ஆண்டு காலமாக வந்து அண்ணா சிறப்பாக செஞ்சு வராரு. ஸோ இந்த கடையை பற்றி அவரை பற்றியும் ஒரு சின்ன ஒரு உரையாடல். உங்களுடைய கடையை பற்றியும் நீங்கள் வந்து எப்படி இந்த ஒரு தொழில்னு சொல்லக்கூடாது, இந்த ஒரு சேவையை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதுவும் மைண்டில் பட்டுருக்கு. டாக்டர் வந்து அந்த காலத்தில் வைத்தியர். எங்கள் அப்பா வந்து பார்வெல்லாம் பார்க்கணும், ஏதாவது கடிச்சிச்சுன்னா. எனக்கு இதில் ஒரு செய்யணும்னு ஒரு ஆசை. அது வீட்டில் நண்பர்கள் இடம் கிடச்சி கடவுள் இருக்கிற எல்லாமே நல்லா வாங்கி சாப்பிட்டோம். வந்து நீங்கள் கடைக்கு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் அதிகரிச்சிங்க கடை போகிறோம். ஃபார்மாலிட்டிஸ் நான் வந்து ரொம்ப வருஷம் ஆகிட்டு வந்து சங்கத்தில் வீட்டில் நம்ம சங்கம் வியாபாரி அவங்களாம் சேர்ந்து அப்போலாம் எவ்வளோ வருஷமாக நீங்கள் 13 வருஷம். 13 வருஷமாகவே இந்த சூப்பு மூலிகை இதுதான் 13 வருஷமாக இது. அப்பா இன்னும் ஆயுசுக்கு இதுதான், வேறு எதுவுமே வேறு. முடியும் வரைக்கும் போராடுவோம். இதுவே உங்களுக்கு திருப்தி இருக்குது? இதுவே திருப்தி. மக்களும் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன், எல்லாருமே நல்லா இருக்கு. இப்போது என்ன மாதிரி ஆட்கள் வந்துட்டு இங்கே உடம்பு குறைக்கும் போது உங்களுக்கு வந்து அது எப்படி சொல்கிறது ஒரு சந்தோஷத்தை சந்தோஷம். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுவேன். நான் சொன்னேன், உண்மையை சொல்லணும்னா ஷேர் ஹோட்டலில் எடுத்துகிட்டு போய் போடுறாங்க. 2 ஆள் உட்காந்து நான் ஒருத்தன் உட்காந்துக்கிறேன், நானே சொல்லிடுறது ஏன்ப்பா நான் 2 பேர் காசு கொடுத்துறேன்ப்பான்ட்டு. அப்போது வந்து அவன் என்ன பண்ணுறது, சரி உட்காந்து தோலை அப்படின்ற மாதிரி. அதில் நீங்கள் அசால்ட்டாக குறைச்சிடலாம். கொஞ்சம் வாக்கிங் எல்லாமே ஜூஸ் எல்லாமே நேச்சுரல் ஜூஸ் அதெல்லாம் குறைச்சிடலாம். எந்தெந்த மாதிரியான ஜூஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம்? வாழைத்தண்டு ஜூஸ் இருக்குது. ஆனால் அது டெய்லி குடிக்கணும். டெய்லி குடித்தா முட்டுகள் இருக்குது. வாரத்தில் 2 நாள். நெல்லிக்காய் டெய்லி குடிக்கலாம். அருகம்புல் ஜூஸ் இருக்குது,
அது டெய்லி குடிக்கலாம். பாவக்காய் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் மணத்தக்காளி இருக்குது. மணத்தக்காளி வந்து நம்ம வயிற்று புண்ணு அப்புறம் எல்லாத்துக்கும் நல்லது. அப்புறம் கீழாநெல் இருக்குது, லிவருக்கு நல்லது. லிவர் ஆமாம், லிவரை க்ளீன் பண்ணி விடும், ரொம்ப நல்லது. சுகருக்கும் கூட நல்லது கீழாநெல். அப்புறம் வந்து வெள்ளை பூசணி இருக்குது, அது வயிற்றில் உள்ள குடலில் உள்ள கொலஸ்ட்ரால் இருக்கும், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கொய்யா இலை இருக்குது, நைட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி டீ மாதிரி கொண்டு கொடுக்குறோம், அதுவும் நல்லது. அது குடிக்கிறவங்கள சுகர் கம்மியாகும். என்ன குடித்தாலும் கொஞ்சம் வாக்கிங் இருக்கணும், உடற்பயிற்சி. ஆமாம், கொஞ்சம் லிக்விட் மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். சூப் இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது, கொள்ளு இருக்குது, வாழைக்கன்று இருக்குது, தக்காளி இருக்குது, காளான் இருக்குது, குடமிளகா சூப் இருக்குது, புதினா சூப் இருக்குது. ஆமாம், இவ்வளோ சூப் வந்து இருக்குது. கேட்ரிங் கூட ஆர்டர் கூட கல்யாண வீட்டுக்கெலாம் கொடுக்குறோம். ஆமாம் ஆமாம், சரி கேட்டிங்களா சூப் மட்டும் கேட்டேன். ஒன்லி வெஜிடேரியன், வேறு எதுவுமே பண்ணுறது இல்லை. ஒன்லி வெஜிடேரியன் கொடுத்தா தான் ஆர்டர் எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன். ஆமாம், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட்டு ஒன்றும் போகுது. நிறைய மார்வாடிக்கு நிறைய ஆர்டர் நல்லா நம்மகிட்ட நம்ம தமிழ் ஆட்கள் இருக்கிற மார்வாடி நிறைய பேர் நம்மகிட்ட லைக் பண்ணுவாங்க. வெளியூர்ல இருந்து வரவங்க மார்வாடி கூட நல்லா லைக் பண்ணுவாங்க. அப்புறம் கொள்ளு, கொண்டக்கடலை, பச்சை பயிறு, வேர்க்கடலை, மூக்கடலை, மிக்சிங் பயிறு, இதெல்லாம் தானிய வகைகள். ஸோ அப்போ மார்னிங் வந்துட்டு இந்த சூப்பு இதெல்லாம் முடிச்சாலும் பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கேயே முடிச்சிடலாம். காலையிலே ஒரு 8 மணி, ஒரு 6 மணிக்கு வந்து இப்போ சாப்பிட்டு குடிச்சிட்டு போனோம்னா ஒரு 8 மணிக்கு வந்து டிஃபன் தேவையில்லை, இதே போதும். கூழ், அதுக்கப்புறம் கூழ், பச்சை பயிறு. ஆமாம், 2 பச்சை பயிறு சாப்பிட்டு ஒரு சூப் சாப்பிடலாம், ஜூஸ் சாப்பிட்டு 2 பயிர் சாப்பிடலாம், ஒரு கூழ் சாப்பிடலாம், ஒரு சூப் சாப்பிடலாம். அப்புறம் ஒரு அப்படி அப்படி போகலாம். நீங்கள் சொல்லும் போதே எனக்கு ஏன்டா நான் பிறந்தவங்களாம் பின்னாடி தெரியும், ஏன்டா இங்கே விட்டு போகணுன்ற மாதிரி. அதில் நீங்கள் வந்துடலாங்க, விடுங்க. நல்ல விஷயம்லாம் சொல்கிறீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஒரு சொல்கிறதா ஒரு 30 வயசுக்கு மேலே ஒரு ஆட்கள் தான் வராங்களா, இல்லை இருந்தாலும் இப்போ படிக்கிற பசங்களுக்கு எல்லாமே தெரியும். யூடியூப்பில் அவங்க இதில் இப்போ சர்ச் பண்ண, இப்போ செல்ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணாலே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே தெரியுது. நம்ம இந்த காலத்தில் அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியாது அவங்களுக்கு. இந்த காலம் ஒரு 6-7 வருஷமா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இது சாப்பிட்டா இதுக்கு நல்லது, அது சாப்பிட்டா நல்லது. வேர்க்கெல்லாம் நம்மளும் சாப்பிடக்கூடாதுன்னாங்க, வேர்க்கெல்லாம் சாப்பிடணும் நல்லது, பணங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னாங்க, இப்போ சாப்பிட்றது நல்லது. அதனால எல்லாம் மக்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பூர்வீகம் எல்லாமே இந்த நான் பூர்வீகம் வந்து தூத்துக்குடி. சென்னைக்கு வந்து 15 வயசுல வந்தேன். சென்னை வந்து 33 வருஷம் ஆகுது. 48 வயசா? ஆமாம், 40. சத்தியமாக பார்த்தா தெரியும், என்ன பார்த்ததும் தெரியும். உங்களோட நான் வயசு சின்னவன் தான், ஆனால் இருந்தாலும் என்ன பார்த்தோன்னா அப்படி தெரியும். அப்படிலாம் ஒன்று சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, உண்மையாக சிரிச்சேன்னா உண்மையாக இருந்தால் உண்மையாக சிரிக்கணும். ஆமாம் ஆமாம், உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோம். நான் உங்களை மாதிரி இருந்தேன். ஒரு கடை வைக்கும்போது உங்களை மாதிரி இருந்தேன். ஜூஸ் தான், வாக்கிங்கில் உடற்பயிற்சி கொண்டு மாடிப்பள்ளி இறங்குறோம், யாரும் கொண்டு ஜூஸ் வகை இதுதான். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நைட்டு தூங்குவீங்களா இல்லையானு தெரியல. ஆமாம், நான் நைட்டு தூங்குறது. இப்போ நான் வந்து இப்போ சாயங்காலம் நைட் படுத்துனா காலையில் ஒரு 3 மணிக்கு எழுதிட்டோம். 3 மணிக்கு காலையில் 3 மணிக்கு எங்கள் வீட்டில் எழுதிட்டாங்க. மச்சா இருக்காரு, ஒரு அக்கா மாருக்கு 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் காலையில் வந்துடும். ஓ, இத்தனை பேர் செஞ்சாங்கன்னா ஆமாம் ஆமாம், அவங்களாம் இருக்கிற 6 மணிக்கு போய் ரெஸ்ட் எடுத்து இருக்கிற அவங்களுக்கு ரெஸ்ட் தூக்கம். அவங்க மதியத்துக்கு மேலே இருக்கிற அவங்க காலையில் இங்கே பீச்சில் இருக்கிற சவுகார்பேட்டை. ஓ, சவுகார்பேட்டை இருக்கா? ஆமாம், சவுகார் மிண்டி ஸ்ட்ரீட்டு, கோவிந்தப்பா ஸ்ட்ரீட்டு, என்எல்சி போஸ்ட். நீங்கள் வந்து சேது மார்க்கெல்லாம் வரும்னு சொல்லும்போது அந்த கேள்வி கேட்கலான்னு நினச்சேன், அதை நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ சவுகார்பேட்டில் நீங்கள் வந்து கடை. ஆமாம், அது சாயங்காலம் தான். சாயங்காலம் அது வந்து சூப் போட்டோம், ஒன்லி சூப் போட்டு. அது எங்கே இருக்குது? சவுகார்பேட்டில். சவுகார்பேட்டில் மிண்டி ஸ்ட்ரீட்டில் இருக்குது, அண்ணாப்பிள்ளை கார்னர். அப்புறம் கோவிந்தப்பா ஸ்ட்ரீட், அப்புறம் என்எஸ்சி போஸ்ட். ஓ, 2 இடத்துல வச்சுருக்கீங்க? 2-3 இடத்துல. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ உங்களுடைய இது பார்த்தீங்கன்னா காத்தால 3 மணிலேருந்து உங்களுடைய இந்த சர்வீஸ் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெஸ்ட்லாம் இருக்குது, ரெஸ்ட்லாம் இருக்குது. 10 மணிக்கு முடிச்சிடுவோம். 10 மணிக்கு முடிச்சிடுவோம். அது நம்ம 10 மணிக்கு முடிச்சோன்னா ரெஸ்ட் தானே. அது நல்லா தூங்கி வச்சு சாயங்காலம் வந்து நம்ம அதில் இல்லை எல்லாமே ரெஸ்ட். என்னதான் பகலில் வந்து நமக்கு ரெஸ்ட் கிடைச்சாலும் அந்த 3 மணிக்கு இருக்க தூக்கத்தில் சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தியாகம் பண்ணுறதே பெரிய விஷயம். வாழ முடியாது. எவ்வளோ டிரைவர் நைட்லாம் ஓட்டு போகிறாங்க. கரெக்டு தான். அது இந்த மாதிரி இதையும் நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக சொல்கிறீங்க. ஆமாம், இது கடவுள் கொடுத்த வரோம். இதான்
நம்மளை இப்படி தான் இது உண்மைதாங்க நான் சொல்றது. ஏன்னா காத்தால அந்த 3 மணிக்கு வந்து அந்த ஒரு தூக்கத்தை விடுறது யாரும் வந்து அதை நினைக்க மாட்டாங்க. நினைக்க மாட்டேன். நம்ம அப்படி பழகியாச்சு. பழக்கம் தான். இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கும் உங்களுக்கு. கஷ்டம் இல்லாமல் இருக்கு. இது உடம்புல திடம் கடவுள் கொடுக்குற வரைக்கும் ஓடும் உழைப்பு. இப்போ இதனால வந்து இது மூலியமாக தான் உங்களுடைய எப்படி சொல்றது, உங்களுடைய வாழ்க்கையோட வளர்ச்சியை வந்து உங்களுடைய. ஆமாம், நான் இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணேன். இப்போலாம் வளர்ச்சி நல்லா இல்லை. இது நல்ல காரியம் பண்ணப்பறம் நல்லா இருக்கு. ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் நல்லா இல்லை. நிறைய முன்னாடி பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணோம், அதெல்லாம் நல்லாவே இல்லை. எல்லாமே வந்து உங்களுக்கு அதெல்லாம் தோல்வி தான். தோல்வின்ற தாண்டி மன நிறைவு மனநிறைவு இல்லை. இது வந்து நல்லா இருக்கு, மனசு ஆரோக்கியமாக இருக்கு. பசங்களாம் என்ன அவங்களாம் இங்கே சென்னை தான் இருக்காங்க. பசங்க நல்ல இதில் படிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. இப்போது என்ன மாதிரி ஆட்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணால் வரவங்க வந்து இங்கே ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள சரௌண்டிங், இந்த 5 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கிறவங்க இங்கே வருவாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர். இப்போ இதை பார்க்குறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வரட்டும், பக்கத்தில் இல்லாதவங்க எது சாப்பிட்டா இந்த வந்து ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க, உடல் சலசலன்னு இறங்கும். நெல்லிக்காய் சாப்பிடுவோம். காலையில் 2 டம்ளர் நெல்லிக்காய், ஒரு 5-6 நெல்லிக்காய் அரைச்சி டெய்லி குடிச்சிட்டிங்கனாலே போதும். காலையில் ஒரு ½ அன் ஹவர் வாக்கிங், இல்லைன்னா ½ அன் ஹவர் சும்மா உட்காந்து ஏதோ ஒரு பயிற்சி. நல்ல உடம்பு நல்லா ரன்னிங், வயிறு நல்லா க்ளீன் ஆகும், நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸே போதும். நெல்லிக்காய் பெஸ்ட் நம்பர் 1. இப்போ ஆல்டர்னேட் டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதெல்லாம் குடித்தா இன்னும் இதெல்லாம் நல்லதுன்ற மாதிரி அதெல்லாம் இதை வந்து நீங்கள் சிபாரிசு. அப்புறம் அருகம்புல் சாப்பிடலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அருகம்புல் டெய்லி கூட சாப்பிடலாம், ஒன்றும் நல்லது. ஸோ அப்போ மார்னிங் வந்து ஒரு 2 ஹவர் வந்துட்டு ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் கேப்பில் வந்து மாற்றி மாற்றி குடித்தா நல்லதுங்களா, இல்லை ஒன்றே குடித்தாலே போதுமா? நல்லது. ஒரு சாம்பார் வைக்கிறதுனால இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போடுறோம். அதே மாதிரி தானே சாப்பிட்றது நல்லது. எல்லாமே என்ன ஆயில் ஐட்டத்தை கம்மி பண்ணிட்டாலே போதும். கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு சூப் நல்லா தனியாக வெறும் சூப் சாப்பிடலாம். காரணம் நாங்கள் வச்சுருக்கோம், அது போடாமல் சாப்பிட்டா இன்னும் நல்லது. இன்னும் நல்லது. வெறும் சூப் குடிக்கும்போது இன்னும் நல்லது. இந்த மாதிரி ஆட்கள் உடம்பு வந்து ஒரு பல்காக இருக்கிற ஆட்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸு, அருகம்புல் ஜூஸு, கொள்ளு ரசமாக, கொள்ளு சூப்பு இதெல்லாம் வந்துட்டு அப்படியே ரொட்டேஷனில் சாப்பிட்ணும். 3 நாள் 4 நாள் ரொட்டேஷனில் சாப்பிடணும். ஆனால் டெய்லி உடற்பயிற்சி முக்கியம். ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஒரு மக்கள் அதெல்லாம் பண்ணணும். சாப்பிட்றது நல்லது, உடற்பயிற்சி மண்ணும் அது முக்கியம். ரொம்ப சந்தோஷம் சார். சரி சார், வேறு உங்களுடைய டைமு, உங்கள் பிஸியான டைமில் வந்துட்டு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு 4 ஹவர் ஒதுக்கி ரொம்ப நன்றி. உங்களுடைய டிப்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க ஏற்றுக்கிற மாதிரி நானும் கண்டிப்பாக கடைப்பிடிச்சி டிசம்பர் 31ஆம் தேதி நான் இங்கே வரும்போது எப்படி இருந்தேன்னா இப்படி கண்டிப்பாக அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பாக. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க என்னை ஃபோட்டோ எடுத்து கூட வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டிசம்பர் 31 40 கிலோ அண்ணனுடைய ஆலோசனை படி குறைச்சிக்காங்க. நன்றி. நான் ஒரு 6 மந்த்தாக இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ரொம்ப உடம்புக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இந்த மெரினா பீச்சில் வாக்கிங் போகிறவங்க ரெகுலராக இந்த இடத்துல குடிக்கிறாங்க. நான் 6 மந்த்தில் வாரத்துக்கு ஒரு 4 தடவை கண்டிப்பாக வந்துடுவேன். காலையிலே வந்து குடிக்கும்போது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. எல்லா சூப்பு இருக்குது, வாழைத்தண்டு சூப்பு, வெஜிடபிள் சூப்பு, மஷ்ரூம் சூப்பு, எல்லா வகையான சூப்பு இருக்குது. நீங்களும் வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குது. என் பேர் ஆர் ஜபருல்லா. மன்னடியிலேருந்து தினமும் வர்றேன் பீச்சுக்கு. 15 வருஷமாக வாக்கிங் பண்ணியிருக்கேன். அது இந்த கடை ஓனர் பரணி ஜனங்களுக்கு தேவையான எல்லாமே சூப்பு, மற்றது ஹாட் சூப்பு, தண்ணி சூப்பு, மற்ற சுண்டல், கூழ் இதெல்லாம் வழங்குறாரு. எல்லாமே தரமானதாக இருக்குது. அதனால் நான் இருக்கிறது எல்லாமே சாப்பிடுவேன். கீ தமிழா எனி லாங்குவேஜ் மிக்சிங்களா? அமுகு டுமுகு அமால் டுமா